கிருபைகளுக்காக, இதுவரைக்கும் அவர் நம்மை பாதுகாத்து வந்த, வழிநடத்தி வந்த சகல காரியங்களுக்காகவும் அவருக்கு நன்றி சொல்லி, 6 மாதங்கள் கடந்து ஒரு வருஷத்தின் பாதி முடிந்து அடுத்த பாதியினுடைய துவக்கமாக இந்த 7வது மாதத்தை ஆரம்பிக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து கர்த்தரை நாம் துதித்து, தேவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைகள் நம்மை விசுவாசத்திலே வளர செய்வதற்கும், தேவனை சார்ந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதற்கான ஒரு தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கொடுப்பதற்கும் ஏதுவான ஒரு பாதையை காண்பிக்கிறது என்பதை நாம் அறிந்தவர்களாக, தேவனுக்கு உரிய பாதையிலே இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு பலப்பட ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சிக்கிறவர்களாக, தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவின் நாமத்தை நினைத்து துதித்து, அவர் நாமத்தில் நீங்கள் அமருகிற பொழுது, கூடுகிற பொழுது, உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார் இல்லையா? அவர் உங்களோடு கூட உங்கள் நடுவிலே இருப்பதை அனுபவிக்கிற அந்த தரிசனத்தோடு கூட நாம் தேவனை உயர்த்தி பாடி ஒரு நாமத்தை மையப்படுத்தி தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே கடந்து வருவோம். ஹல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்ம தாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, எங்கள் ஆத்ம தாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், எழுந்து வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், எழுந்து வாரும் எங்கள் மத்தியிலே. அன்பின் ஆவியானவரே, தேற்றரவாளனே, சத்தியத்தின் வெளிச்சத்தை கொடுக்கிற சத்திய ஆவியானவரே, பரிசுத்தத்தின் பாதையிலே எங்களை நடத்துவதற்கு துணையாய் வருகிற பரிசுத்த ஆவியானவரே, தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் தேவனுடைய மகிமையை எங்களுக்குள்ளே பெருக பண்ணுவதற்கும் துணையாய் வருகிற மகிமையின் ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே உம்மோடு இணைந்து கொள்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்க, ஆராதிக்க, உடைய வார்த்தையின் வெளிச்சத்தை வெளிப்பாடாக எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே பெற்றுக்கொண்டு பலப்பட எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு ஏற்ற விதத்தில் கற்றுக் கொடுக்கிற உடைய சமூகத்துக்கு நேராக தருகிறோம். நீர் எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் வார்த்தையை கேட்கும்படி, இந்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் வெளிநாட்டிலே
அமெரிக்க தேசத்தில் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கென்று கர்த்தர் கிருபை கொடுத்து ஊழியங்களை முடித்து திரும்ப நம்முடைய தேசத்திற்கும் நம்முடைய இடத்திற்கும் வருவதற்கான பயண ஆயத்தத்தை நான் செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பதற்காக உங்களுக்கு கொடுப்பதற்கு இதை ஆயத்தப்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஒரே ஒரு நன்றி பாடலை, தேவனுடைய வார்த்தையின் பாடலை பாடி துதித்து விட்டு இந்த 7வது மாதத்துக்கான வாக்குத்தத்த செய்தியை உங்களுக்கு கொடுப்பதிலே நான் சந்தோஷப்பட விரும்புகிறேன். தேவன் தாமே உங்களை தொடர்ந்து பலப்படுத்துவாராக. விரைவில் நாம் நேரை சந்திக்க கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சேர்ந்து தேவா நான் எதினால் விசேஷித்தவன் என்ற இந்த பாடலை பாடுவோம். பாடுகிற பொழுது நீங்களும் இணைந்து பாடுங்கள். நீங்கள் பாடுகிற பொழுது பிரசன்னத்திலே தேவனுடைய அந்த விசேஷித்த மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்கான எழுப்புதலை கர்த்தர் உங்களுக்குள்ள வைப்பாராக. ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினார் இது ஏதினார் நீர் என்னோடு வருவதினார். ஏதினார் இது ஏதினார் நீர் என்னோடு இருப்பதினார். தேவா நான் ஏதினார் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினார். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினார். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் நம்மோடு வருவார், இது போதும் நன் வாழ்விலே. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினார். ஏதினால் இது ஏதினால் நீ என்னோடு வருவதினார். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். நம் ஏக்கம் எல்லாம் நம் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நாம் காணுவோம். நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினார். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினார். வாழ்க்கையில் கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புக்கள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு.
மாறாவி நீரை தேனாக மாற்றும் நம் நேச நம்மோடுண்டு. தேவா நான் ஏதினா விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினா விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்கினி ஸ்தம்பம் முன்னே செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்கினி ஸ்தம்பம் முன்னே செல்லுது. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே, ஆகா நம் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் ஏறினா விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏறினா விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால், ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு வருவதினால். சொல்லுவீங்களா? ஏதினால் இது ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். அப்படியே ஆண்டவரை பார்த்து, நீங்க எங்க கூட இருக்கிறதுனால எங்க வாழ்க்கை வீணான வாழ்க்கையா இருந்தது, உலகத்தோடு கூட போகிற வாழ்க்கையிலே விரயமாகிற ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஆனா எங்களை நீங்க விசேஷித்த வாழ்க்கைக்குரியவர்களாகவும் விசேஷித்தவர்களாகவும் மாற்றியிருக்கிறீங்களே, நன்றின்னு சொல்லி அவர் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்போம். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்போம். எல்லா துயரம் மறந்திருப்போம். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்போம். எல்லா துயரம் மறந்திருப்போம். அன்பின் ஆவியானவரே, எங்கள் அருமை தகப்பனே, எங்கள் ஆண்டவர் இயேசு ராஜாதி ராஜாவே, உம்முடைய இன்ப சமூகத்தில் நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படி உம்மை துதிப்பதனால, உம்முடைய நாமத்தை உயர்த்துவதனால் இருக்கிற சந்தோஷத்தை நாங்கள் எப்பொழுது பெற்று அதில் பெருகும்படி தயபாரட்டும்படியாய் நீர் துணை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்தினால் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அளவில்லாமல் நிரப்பி பிரசன்னத்திலிருந்து வருகிற தெய்வீக சந்தோஷத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெருக பண்ணுவீராக.
தொடர்ந்து நீங்கள் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நம்மை காக்கிற தேவன், நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன், வழி நடத்தி நம்மை பலப்படுத்துகிற தேவன், பலப்படுத்தி நம்மை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த பூமியில் வாழும் பொழுது எத்தனை விதமான உலக பிரகாரமான வேலைகளை நாம் செய்து அதில் நாம் வருமானத்தையும் புகழையும் பாராட்டுக்களையும் ஆசீர்வாதங்களையும் சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் பெற்றுக்கொண்டு வந்தாலும் இயேசுவுக்காக ஊழியம் செய்கிற காரியம், இயேசுனுடைய வேலையை செய்கிற காரியம், தேவ ராஜ்யத்துக்காக நாம் பயன்படுற காரியத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை வேறு எதிலே நாம் நிரந்தரமாய் பார்க்க முடியாது. அந்த கிருபைக்குரியவளாய் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை ரட்சித்திருக்கிறார். அதை நினைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தொடர்ந்து இப்பொழுது இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 41 அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 41:9 ஒரு குறிப்பிட்ட வாக்கியம். அதை இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்டு இந்த நேரத்திலே ஒரு சிறிய தியானத்தை, அதற்குரிய வெளிச்சத்தை, அதனுடைய சிறிய செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 41:9 இப்படியே சொல்லுகிறது, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து நமக்கு சொல்லுகிற வார்த்தையாக இதை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். நீ என்னுடைய தாசன் என்றும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றும் உங்களை பார்த்து, என்னை பார்த்து, நம்மை பார்த்து நம்முடைய தேவன் சொல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ளே ஒரு தைரியத்தை கொடுப்பதாக. என்னுடைய ஆங்கிலத்தையும் சொல்ல விரும்புகிறேன். In English it says, Isaiah chapter 41:9, you are my servant, for I have chosen you. I have chosen you. இந்த வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது நான் உங்களுக்கு சொல்ல போகிற வார்த்தை கவனியுங்கள். நமக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை நம்மை பலப்படுத்துகிற, நம்மை தைரியப்படுத்துகிற, நம்மை தட்டி எழுப்பி விடுகிற, நம்மை உற்சாகப்படுத்துகிற வார்த்தையாக நாம் இதை பார்க்கிறோம். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை கொடுப்பதாக. இந்த பூமியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஒருவேளை நான் எதுக்காக அந்த பூமியில் வாழ்கிறேன், என்னை யார் கவனிக்கிறா, என்னை யார் கண்டுகொள்கிறா, எனக்கு என்ன இந்த பூமியில் வாழ்வதற்கு என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடும் வெறுமையோடும் மன உளைச்சல், மனக்கலக்கம், ஒரு தனிமை, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புகிற வார்த்தை இது. அவர் சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இப்போ இந்த தெரிந்து கொண்ட காரியம் என்று சொல்லி வருகிற பொழுது இதற்கு ஒரு விசேஷித்த நோக்கம் இருக்கிறது, அந்த விசேஷித்த திட்டம் இருக்கிறது. தேவன் தம்முடைய மனதிலே நம்மை குறித்து மிக பெரிய ஒரு திட்டத்தை வைத்து அந்த திட்டத்துக்கு உள்ள நம்மை கொண்டு வந்து நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை உருவாக்கி பயன்படுத்த விரும்புகிறார் என்பதைத்தான் இப்பொழுது உங்களோடு பேச போகிறேன். இந்த தெரிந்து கொண்ட காரியத்தை குறித்து வாசிக்கிற பொழுது யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்க முடியாது விரும்புகிறேன். யோவான் 15:16 இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு உள்ள உங்களுடைய தனிப்பட்ட வார்த்தையாக்கி கொள்கிற காரியத்தை தான் தெளிவுபடுத்தி பேச விரும்புகிறேன். இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார், தம்மோடு கூட இருந்து தம்மை பின்பற்றி கொண்டிருக்கிற அந்த சீஷர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை இது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவருடைய வார்த்தையை கவனிங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்றதுக்கான முடிவை முதல்ல எடுக்கலை. நீங்கள் உங்கள் வழியில் தான் போயிட்டு இருந்தீங்க. நீங்கள் உலகத்தின் பாதையின் பின்னாடி தான் போயிட்டு இருந்தீங்க. நீங்கள் உலகத்துக்குரிய காரியத்துக்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. உலகம் போகிற அதே பாதையில் நீங்களும் போகிறதா உங்களுடைய நோக்கமாக, உங்களுடைய தரிசனமாக, உங்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்தது. நீங்கள் என்னை பார்த்து நீங்கள் தான் எனக்கு வேணும்னு சொல்லி என்னை தெரிந்து கொள்கிற காரியத்தில் வரவே இல்லை. ஆனால் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எவ்வளோ பெரிய ஒரு அன்பின் வார்த்தை இது. நாம் அவர் வேண்டாம் என்று விலகி போனோம், அவரை அறியாமல் நம்முடைய பாதையில் போய் கொண்டிருந்தோம். அது எல்லாமே பாவமான வாழ்க்கை, தீமையான வாழ்க்கை, ஆசீர்வாதத்துக்கு எதிரான வாழ்க்கை, தேவனுக்கு விரோதமாக செய்கிற பிசாசுக்கு பிரியமான காரியங்கள், அதிலே வாழ்ந்து கொண்ட பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்கேயோ போயிட்டு இருந்த, எப்படியோ வாழ்ந்துட்டு இருந்த, எதையோ நினச்சிருந்த, இதான் வாழ்க்கை நினச்சிருந்த, ஆனால் உன்னை நான் தெரிந்து கொண்டேன். எதற்காக என்று அதே வசனத்தில் விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. எதற்காக நம்மை தெரிந்து கொண்டாராம்? நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ
அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்றார். அப்போ தெரிந்து கொண்டு அப்படியே சும்மா ஒரு இடத்துல வச்சுட்டு போகல, தெரிந்து கொண்டு சும்மா இருக்கணுன்றதுக்காக ஆண்டவர் அழைக்கலை, அல்லது நம்ம தெரிந்து கொண்டுட்டு நமக்குரிய காரியத்தை அப்படியே விட்டுட்டு போகலை. அவர் சொல்கிறாரு, நான் உங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறேன். ஐ ஹவ் அப்பாயிண்டட் யூ, ஐ ஹவ் சோசன் யூ. எதுக்கு தெரியுமா? உங்களுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட்டு, இந்த காரியத்தை செய்யணுன்றதுக்காக உங்களை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன்னு சொல்ல. என்னது? போய் கனி கொடுக்க வேண்டும், உங்கள் கனி அது நிலைத்திருக்க வேண்டும். இப்போ கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ, நம்முடைய கனி கொடுத்தலின் வாழ்க்கையானது ஏதோ ஒரு வாரம் 2 வாரம் சில நாட்கள் கொஞ்ச காலம் அல்ல, நிலைத்திருக்கிறவர்களாக கனி கொடுக்கிற காரியமான நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை தன்மை இருக்கும்படி கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்தாராம், நம்ம ஏற்படுத்தியிருக்கிறாராம். இந்த வார்த்தையை வைத்து உங்களுக்கு 2 காரியங்களை சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், முதலாவது அவர் தம்முடைய கரத்தில் வைத்து நம்மை பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துக்காக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு பாத்திர கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன். பாத்திர கடையில் பார்த்தீங்கன்னா பல பாத்திரங்கள் பல நிலைகளில் இருக்கும், பல விலைகளில் இருக்கும். விலையின் அடிப்படையிலையும் நான் பார்க்குறோம். நிலைனா என்னது? பெரிய பாத்திரம், சின்ன பாத்திரம், கனமான பாத்திரம், லேசான பாத்திரம், நல்ல டிசைன் போடப்பட்ட பாத்திரம், இப்படி எத்தனையோ பல நிலைகளில் பாத்திரங்கள் இருக்கும். அதே போல் விலையும் போட்டிருப்பாங்க, இந்தந்த ரேஞ்சில் இந்தந்த விலை, அந்த விலை அது கொஞ்சம் கூட இது கொஞ்சம் கூட என்று சொல்லி நிலையும் விலையும் உடைய ஒரு பாத்திர கடைக்கு நீங்கள் போகிறீங்க. போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க, பார்த்துட்டே வர்றீங்க. நீங்கள் வாங்கணுன்னு உங்களுக்குன்னு ஒரு முடிவு இருக்கும், இது தேவைன்னு சொல்லிட்டு. அப்போது அத்தனை நூற்றுக்கணக்கான, ஏன் ஆயிரக்கணக்கான பாத்திரங்கள் அடுக்க வைக்கப்பட்டிருக்குது, குடோனில் வைக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதில் இத்தனை ஆயிரங்கள் மத்தியில் நீங்கள் ஒரே ஒரு பாத்திரத்தை எடுக்கிறீங்க, எடுத்து அதை பார்க்குறீங்க. அது உங்களுடைய முழு பயன்பாட்டுக்கும் சரியானதாக இருக்கிறது. அதனுடைய சைஸு, அதனுடைய வெயிட்டு, நீங்கள் நினைக்கிறபடி அதுக்குரிய விலை எல்லாமே உங்களுக்கு திருப்தி அடைஞ்சுன்னா என்ன செய்வீங்க? அங்கே பில் கவுண்டரில் கொண்டு கொடுப்பீங்க, இந்த பாத்திரத்தை எனக்கு தாங்க, இதை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இருக்கிற எல்லாவற்றையும் நான் எடுத்து பார்த்தேன், எல்லாத்தையும் வச்சு ஒப்பிட்டு பார்த்தேன், இதோடு இதை கம்பேர் பண்ணி பார்த்தேன், எல்லாம் பார்த்தேன், எடுத்தேன். ஆனால் இத்தனை மத்தியிலிருந்து ஒன்று தான் நான் தேர்ந்தெடுத்தேன். அந்த தேர்ந்தெடுத்த காரியம்தான் என் வீட்டுக்கு கொண்டு போய் நான் பயன்படுத்த போகிற ஒன்றாக இருக்க போகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் உன்னை சுற்றிலும் உங்களை சுற்றிலும் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. இந்த தேசத்தில் நம்முடைய சமுதாயத்தில் எவ்வளோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் அப்படி பார்த்துட்டே வந்தாராம். எல்லாரையும் பார்த்துட்டே வரும் பொழுது அங்கே பார்க்குறாரு, இவங்க பார்க்குறாரு, அவங்ககிட்ட இருக்கிற அழகு, இவங்ககிட்ட இருக்கிற அறிவு, இவங்ககிட்ட இருக்கிற பண வசதி, இவங்க இருக்கிற படிப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டே வந்துட்டு அப்படியே உங்கள் மேலே கண்ணு வந்தோன்னு அவர் சொல்கிறாரு, நீ தான் எனக்கு வேணும், உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து பார்த்தார். ஆனால் அவருக்கு அதெல்லாம் செட் ஆகலை. அவருடைய பயன்பாட்டுக்கு நீங்கள் தான் சரியான ஃபிட்டான ஆள்னு ஆண்டவர் அறிஞ்சதுனால உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இவ்வளோ பெரிய பாக்கியம் உங்களுக்கு எனக்கு கிடைச்சது தெரியுமா? உலகத்தில் இன்றைக்கி அந்தஸ்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பதவியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பாராட்டப்படக்கூடிய அநேகர் இருக்கிறாங்க, எத்தனையோ காரியங்களில் வளர்ந்து கொண்டிருக்கிற மக்கள் ஏராளம் இருந்தாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபராக அவங்களுக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சந்தோஷப்படுறீங்களா? கர்த்தர் உங்களை தம்முடைய பயன்பாட்டிற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்பர் 1. இதை ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் மூலமாக உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடி 9 அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 9:15 சவுலை தேவன் சந்தித்து அவனை ரட்சித்து அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து அவனை அழைத்து கொண்டு போய் அவன் ஆயத்தமாய் கொண்டிருக்கிற வேளையிலே அவனை அடுத்த ஒரு நிலைக்காக தயாரிப்பதற்காக ஒரு தேவ மனுஷனை அவனுடைய இருக்கிற வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த மனுஷன் முதலாவது இயேசுக்கு சொல்கிறாரு, இந்த சவுல் என்ற ஒரு மனுஷன் சீமோன்ற வீட்டில் இருக்கிறான், நீ போய் அவனை பாரு. நேத்தெருன்ற அந்த ஸ்ட்ரீட் பேரை கொடுக்குறாரு. அந்த தர்சு பட்டணத்தில் இருக்கிறான். தோல் 18 சீமோன் அவனுடைய வீட்டில் தான் இருக்கிறான். போய் பார்க்க போய் நான் அவனுக்காக சொல்ல வேண்டிய காரியம் சொல்ல போன்னு சொன்னால், முதல்ல கடவுளுடைய மனுஷன்தான், ஊழியக்காரர் தான். ஐயோ அவன் பேரை கேட்டாவே எங்களுக்கெல்லாம் பயம். அவன் கிறிஸ்தவரில் ஒடுக்குகிறவன், சபைகளை பாழாக்குகிறவன், அவனை போயா அப்படின்னு சொல்ல. இல்லை நான் சொல்கிறத கவனி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கவனிங்க. அப்போஸ்தலர் 9:15 வாசிக்கிறேன். அதற்கு கர்த்தர், நீ போ,
அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். பல வேலை இருந்துச்சு, பல விதமான உலக வேலைகள் ஏராளம் இருந்தது. அப்படி உலக படிப்பு, உலக வேலை, சம்பாத்தியம், வருமானம், உலகத்தில் அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு சொல்லி இருந்த இப்படிப்பட்ட பாதையில் போகிற ஒரு வாழ்க்கைக்காக அல்ல, என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அனனியாகிட்ட இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, முதல்ல போன்னு சொல்லும் பொழுது அனனியாவுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, போகிறதுக்கான காரியத்துக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட மனசு கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவனை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அவருடைய கரத்திலே அவருக்காக பயன்படும்படி, அவராலே பயன்படுத்தப்படும்படி அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை அறிவிப்பதனுடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவ தெய்வம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு மத பாகுபாடை உருவாக்குவதற்காகவா, அல்லது உங்கள் சாமி சரியில்லை எங்கள் சாமி தான் சரியானவர் என்று சொல்லி ஒரு போட்டிகளையும் பிரிவினைகளையும் வாக்குவாதங்களையும் தர்க்கங்களையும் சண்டைகளையும் உருவாக்குவதற்காக இல்லை. இயேசுவின் நாமத்தை குறித்து நம்ம அறிவிக்கிற பொழுது அங்கே என்ன நடக்கிறது? இந்த நாமம்தான் ரட்சிக்கப்படுவதற்கென்று தேவன் ஏற்படுத்தின உன்னத நாமமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் பாவ மன்னிப்பை அடைவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் உலகத்திலேயே கிடையாது, எந்த நாட்டிலையும் கிடையாது. அந்த இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிற ஒரு வேலையை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே செய்யணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குதா? இயேசுவை பற்றி பிறருக்கு சொல்லணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே உண்டாகிறத உங்களால் ஒத்துக்கொள்ள முடிகிறதா? அப்படியானால் இந்த வசனம் உங்களை பார்த்து சொல்கிறது, இதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், நீங்கள் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவருடைய நாமத்தை அறிவிப்பது. மற்ற வேலைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அதை செய்வாங்க, அதை பார்த்துக்கிடுவாங்க. ஆனால் இந்த வேலையை எல்லாரும் செய்ய மாட்டாங்க. எல்லாரும் செய்வதற்கான அழைப்பு இல்லை, எல்லாரும் செய்வதற்கான அந்த விருப்பம் இல்லை. ஆனால் உங்களுக்குள்ள அந்த விருப்பம் இருக்கிற எதை குறிக்கிறது? ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடைய தாசன், நான் உன்னை என்னுடைய பயன்பாட்டிற்காக, நீ எனக்காக பயன்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு தரிசனத்தை கொடுப்பதாக, நான் இயேசுவின் நாமத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். இரண்டாவதாக, தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக் கொடுக்க போகிற அடுத்த ஒரு விளக்கம் என்னவென்றால், 2 கொரிந்தியர் 5:20 இப்படியே பார்க்கிறோம். நம்மை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், அவருடைய பிரதிநிதிகளாக செயல்படுவதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாராம். முதலாவது காரியம் சொன்னேன், அவருக்காக, அவராலே பயன்படுத்தப்படுவதற்காக அவருடைய நாமத்தை அறிவித்தல். இப்போ நாம் இந்த பூமியில் வாழும் பொழுது பரலோக ராஜ்யத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே மேலே இருக்கிற உன்னதமான அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாக பூமியிலே இங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சரீர பிரகாரமாக இந்திய நாட்டின் பிரஜைகளாக இருந்தாலும் ஆவிக்குரிய ரீதியாக பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிற நம்மை இந்த பூமியிலே ஏன் வைத்திருக்கிறார், எந்த விதமான பொறுப்போடு வைத்திருக்கிறார் என்றால், அந்த ராஜ்யத்தை பூமியில் நாம் பிரதிபலிக்க வேண்டும். இதைத்தான் 2 கொரிந்தியர் 5:20 இப்படியே சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் ஊழியத்தின் பாதையிலே வாழ்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தையை கவனியுங்கள். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல, நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவ நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். அந்த ஸ்தானாதிபதி என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, தி அம்பாசிடர். ஒரு தேசத்தை, இப்போ இந்திய தேசத்தினுடைய இந்த அம்பாசிடர் இன்னொரு தேசத்தில் அங்கே போயிருக்கும் பொழுது, அங்கே இருக்கும்போது சொல்லும்போது அவர் இந்தியாவுடைய அம்பாசிடர். இப்போ அமெரிக்க தேசத்தினுடைய ஒரு பிரதிநிதி நம்ம தேசத்தில் இருக்கிறார், அவர் அமெரிக்கா தேசத்தினுடைய அம்பாசிடர்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போது நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பரலோக தேசத்தை பிரதிபலிக்கிற ஒரு அம்பாசிடராக இந்த பூமியில் உங்களை வச்சிருக்கிறேன். நீங்கள் எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த தேசத்துக்கு போனாலும், எந்த ஊருக்குள்ளே போனாலும், எந்த தெருவுக்குள்ளே போனாலும், எந்த வீட்டுக்கு போனாலும் நீங்கள் யாராக போகிறீங்க தெரியுமா? தேவனுடைய ஸ்தானாதிபதியாய் போகிறீர்கள். அம்பாசிடர்னா ஒரு ராஜ்யத்தையே பிரதிபலிக்கிறவங்க, அந்த நாட்டையே நீங்கள் ஒரு ஆளாக பிரதிபலிக்கிற நபராக இருக்கிறீங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, ஒரு ஏரியாவுக்குள்ளே உங்களை ஆண்டு கொண்டு போகிறாருன்னா அங்கே போகணும், யாராக போகணும் தெரியுமா? நான் தேவனுடைய பிரதிநிதியாய் போகிறேன், தேவ ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதியாய் போகிறேன். அந்த ராஜா,
அவருடைய தீர்மானங்கள், அவருடைய திட்டங்கள், அவருடைய விருப்பங்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள் அதை அப்படியே சுமந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியதான் ஒரு பிரதிநிதியினுடைய வேலையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் தேவனுக்கு கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதியாக இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை எதுக்காக தெரிந்து கொண்டார் தெரியுமா? மற்ற எல்லாரும் இந்த உலகத்தின் பிரதிநிதிகளாக, உலகத்தின் அதிகாரிகளாக, உலகத்தின் தலைவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதியாக, தேவனுடைய ஸ்தானாதிபதியாக இந்த சமுதாயத்தில் வாழ வைக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறாராம். சந்தோஷமான ஒரு காரியம், சிறந்த ஒரு காரியம், மிகவும் பொறுப்புக்குரிய ஒரு தரிசனம் இது. ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடைய தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த ஸ்தானாதிபதியினுடைய வேலை என்ன? நான் எதை பேசினாலும் அது என் ராஜாவை அப்படியே வெளிப்படுத்துகிற வேலை செய்கிறது. என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடும் என் தேவன் ராஜ்யத்தினுடைய அந்த தன்மைகளை மக்களுக்குள்ளே கொண்டு செல்வதற்கான ஒரு பொறுப்பிலே நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இதற்காகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நான் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்துகிறேன். எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும், எந்த இடத்துக்கு நீங்கள் போய் வந்தாலும், எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும், அது படிக்கிற இடமா இருக்கலாம், வேலை செய்கிற இடமா இருக்கலாம், ஊழிய செய்கிற இடமா இருக்கலாம், உங்களுடைய சொந்த வீடு, உறவுகள், நண்பர்களுடைய வீடுகளுக்கு போகிற நேரமாக இருக்கலாம், எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் ஒன்று மறந்துடாதீங்க, நான் தேவனுடைய ஸ்தானாதிபதி, பரலோக ராஜ்யத்தினுடைய பிரதிநிதி. நான் இருக்கிற இடத்துல பரலோக ராஜ்யத்தை பிரதிபலிப்பேன், தேவனுடைய இருதயத்தை பிரதிபலிப்பேன், தேவனுடைய எண்ணங்களை, விருப்பங்களை, சித்தத்தை பிரதிபலிப்பேன். அதை அந்த இடத்துல நிலைநாட்டுகிற பொழுது அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டிருக்கிறாராம். இந்த பொறுப்பை நாம் சுமக்கிறவர்களாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இயேசுவின் நாமத்தை குறித்து அறிவிக்கிற ஒரு ஊழிய தரிசனத்தோடு கூட எப்பொழுதும் செயல்பட கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகள் உங்களை பார்த்து தேவன் சொல்கிற வார்த்தையாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீ என்னுடைய தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். யூ ஆர் மை சர்வன்ட், ஃபார் ஐ ஹவ் சோசன் யூ. இந்த வார்த்தையை ஆண்டவர் பாதத்தில் வைத்து உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். நாம் இணைந்து நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிப்போம், நம்முடைய பகுதியில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிப்போம், நம்முடைய சமுதாயத்தை ஆசீர்வதிப்போம். தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக, இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிற பாத்திரங்களாக தேவன் நம்மை பயன்படுத்துவாராக. எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை அப்படியே எனக்கு நீங்கள் தந்த வார்த்தைக்காக நன்றிப்பான்னு சொல்லுவீங்களா? நீ என்னுடைய தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். உங்கள் ஒவ்வொருவரை பார்த்தும் சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்கு உரிய ஒரு நபராக உம்மால் பயன்படுத்தப்படும்படி, உமக்காக பயன்படும்படி, உம்மை பிரதிபலிக்கும்படி, உம்முடைய பிரதிநிதியாய் செயல்படும்படி ஒரு ஸ்தானாதிபதியாகவும் உம்முடைய கரத்திலே நான் மாத்திரம்தான் மிக முக்கியமான பயன்பாட்டுக்குரிய பாத்திரம் என்று நீர் என்னை பார்த்து தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறீரே, இதுக்காக நன்றி என்று சொல்லுகிறேன்ப்பான்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படியே நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்திலே தேவ ராஜ்யத்தை பிரதிபலிக்கிற பிரதிநிதிகள் தேவை. அந்த ஸ்தானாதிபதியில் இருக்கும்படி கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்றால், கிறிஸ்துவுக்காக நான் ஸ்தானாதிபதியாக இருக்கிறேன், தேவனுக்காக பயன்படுகிற பாத்திரமாக இருக்கிறேன். இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறப்பான்னு சொல்லுவீங்களா? எங்கள் தேசம் முழுவதையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பான்னு ஒரு ஜெபம் பண்ணுங்க. எங்கள் சமுதாயத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், எங்களை சுற்றி இருக்கிற மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கும் உம்முடைய ராஜ்யத்தை பிரதிபலிக்கிற அடையாளங்கள் வெளிப்படுவதாக, உம்முடைய நாமம் அறிவிக்கப்படுறது மூலமாய் வருகிற ரட்சிப்பு ஜனங்களுக்குள்ளே வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி அப்பா. இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை தங்களுக்குரியதாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்காக நம்முடைய ஊழியனாக நான் ஜெபிக்கிறேன். இந்த 7வது மாதத்தினுடைய சகல காரியத்திலும் உம்முடைய கரமுடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதை பார்ப்பார்களாக. இவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பீராக. நல்ல சுகபலத்தோடு கூட காணப்படுவார்களாக. தீமைகளுக்கும் பொல்லாப்புகளுக்கும் தீயவனுடைய தாக்குதலுக்கும் விலக்கி இவளை பாதுகாத்துக் கொள்வீராக. தேவன் இவளுக்கு கைட்டு செய்கிற பிரயாசங்கள் எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட, குடும்பமாக தேவனுடைய வாழ்க்கையிலே இவளுக்கு வைத்திருக்கிற பொறுப்பிலே தனிப்பட்ட ரீதியாகவும் குழுவாகவும் குடும்பமாகவும் தேவனை உமக்காய் உம்முடைய பிள்ளைகளை எழும்பி பயன்படுவார்களாக. உம்முடைய கரத்தில் இருக்கிற பாத்திரங்களாய் பயன்படுவார்களாக. நீர் இவளை வைத்திருக்கிற கொண்டு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாவற்றையும் அறிந்து உமக்காக எப்பொழுதும் ஓடட்டும், பலப்படட்டும், உமக்குள்ள ஆசீர்வாதமாக இருக்கட்டும் சொல்லி வாழ்த்துகிறேன். தேவ சமாதானம் நிரப்புவதாக, தேவ அன்பு நிரப்புவதாக, தேவ சந்தோஷம் நிரப்புவதாக. எல்லா துதிகான மகிமையாகவும் ராஜாதி ராஜா உமக்கு செலுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து கடந்த மாதம் முழுவதும் ஊழியங்களுக்காக ஜெபித்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். மீண்டும் விரைவிலே இந்த வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே பயணங்களிலே தொடர்ந்து கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய கிருபை தாங்கட்டும். May God bless you. Thank you.
St. Joseph, God's House Ministries, Jesus Nagar, Kalyargovil, Sivaganga District. Phone number 944 311 1125. God bless you.